இந்த குழந்தைக்கு விழி சவால், பார்வை சரியில்லைன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? கல்வி பார்வையில் நான் தான் முதலிடம் என்று வந்து நின்று கொண்டிருக்கிறார் சிங்கப்பெண் திவ்யதர்ஷினி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே, எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அண்ணாவோட பெரிய ஃபேன். அவங்களுடைய மூவி அதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேன் ஆனதை விட அவங்க 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 செய்கிற சேவைகளை தாண்டி அவங்க ரசிகர்களும் சேவை செய்கிறாங்க அப்படின்றது பார்த்து வியந்து தான் இந்த அளவுக்கு அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, நான் வந்துட்டு ஜூடோ பிளேயராக இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு ஜூடோ போயிட்டுருக்கேன். நேஷ்னல் லெவலில் நிறையா டைம் நான் போயிருக்கேன். போய் எந்த ஒரு டைமுமே நான் கோல்டு மெடல் அடித்ததில்லை. 2nd or 3rd அப்படி தான். அக்டோபர் மந்த் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 20க்கு மேலே வந்து 2024ல் அண்ணா வந்துட்டு கொடி அறிமுகம் படுத்துகிற நாள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு வந்துட்டு லக்னோவில் வந்துட்டு மேட்ச் இருந்தது. நார்மல் நேஷ்னல் கிடையாது, ஃபாரின் செலெக்ஷன். அப்போ வந்துட்டு கரெக்டாக அண்ணா வந்துட்டு 3:30 மணி பக்கமாக தான் வந்துட்டு அதை அறிவித்து மாநாடு எல்லாம் செயல்பட்டு இருந்தது. லாஸ்ட் 2 பவுட்டை நான் வின் பண்ணிட்டேன். லாஸ்ட் பவுட் எனக்கு அப்போ தான் இருந்தது. நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் என்னால் அந்த வீடியோவை கேட்க முடியலையே அப்படின்னா, பரவாயில்லம்மா நீ ஜெயிச்சுட்டு வாம்மா, அதுக்கப்புறம் குட் நியூஸை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அண்ணா வந்துட்டு மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த தேதி, அந்த நாள், அந்த டைம் அன்னைக்கு எனக்கு கோல்டு ப்ரைஸ் கிடச்சிது.